friends, welcome to Kolkata Tamil. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ராமநவமி ஜார்க்கண்ட்ல எல்லாரும் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. வீட்ல நல்ல ஸ்வீட் எல்லாம் பண்ணி நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம சித்திராத்திரி அப்படினு சொல்றாங்க. அத பத்தி எனக்கு பெருசா தெரியாது. ராமநவமினா ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. நம்ம ஊர் பக்கம் கூட கோயில்ல வந்து பூஜை எல்லாம் நடக்கும். சோ அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கோம். எந்த கோயிலுக்கு போறோம் அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போகிற வழியில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு கோயில் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்ட்டு விசாரிக்கும்போது இது ஹனுமன் கோயில். ராமநவமிக்கு ஹனுமன் கோயிலில் தான் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ளைஓவரில் கார் போயிட்டுருக்கும்போது ஃப்ளைஓவரோட 2 பக்கத்துலேயும் ஆட்கள் நின்று கீழே பார்த்துட்ருக்காங்க. என்னென்னு விசாரித்தா ரேலி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி காரை நிறுத்திட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருந்தோம். வண்டியில் பெரிய ராமர் படம் வச்சு பாட்டெல்லாம் போட்டுகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இறங்கி வந்து கார் ஏற போகிற கேப்பில் பார்த்தா அங்கங்கே ஒரு ரோடு பூரா வந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. கையில் என்னென்ன வச்சுருக்காங்க நோட் பண்ணுங்கள். வாள், கோடாலி அதெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஏன் இப்படி வச்சிட்ருக்காங்க? ஏதாச்சும் ரவுடிசம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டப்ப இல்லைல்ல, ராமர் வந்து போர் புரியற குணம் கொண்டவர். அவர் கையில் வந்து வில்லும் அம்பும் இருக்கும். அவர் பிறந்த தினன்றதால எல்லோரும் வந்து கையில் வாள், கோடாலி அதெல்லாமே வச்சுட்டு சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டே கையில் வந்து இந்த கத்தி அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இது வந்து பக்கா முஸ்லீம் ஏரியா. இங்கே வந்து அவ்வளோ முஸ்லீம்ஸ் வந்து இருக்காங்க. இருந்தாலும் வந்து இங்கே இந்த ரேலி நடந்துகிட்ருக்கு. பட் எந்த பிரச்சனையும் எல்லாம் போகலை, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ரேலி போனவங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களும் ரேலி போனவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ரேலி போனவங்களாம் இங்கே ஒரு ஹனுமன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்பி போகும்போது பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். போகிற வழியெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லோரும் கையில் கொடி எடுத்துகிட்டு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக ராமர் கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த கோயில் 2 ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும். நான் அதிகம் நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி கோயில்கள் பார்த்ததில்ல. பட் ஆனால் இங்கே வந்து அது காமன் தான். கீழே வந்து ஹனுமனும் துர்கையும் இருக்கிற கோயில் இருக்குது. மேலே போனோன்னா ராமர், லக்ஷ்மணன், சீதையும் அதுக்கப்புறம் காட்டு ஷியாம் பாபா அப்படின்ற ஒரு சாமியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு துர்கையை பார்த்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். கலசம் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுலேருந்து இந்த முளைக்கட்டி வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, பயிர் அதெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். எங்கள் சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் மணி அடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டா போயிட்டு ஹனுமனை வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டா. ஏன்னா இங்கே வந்து பவர் கட் பண்ணி வச்சுருக்காங்க, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹனுமனை அந்தளவுக்கு காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. மேலே ஏறி வந்தோன்னா எவ்வளோ தேங்காய் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே மட்டை தேங்காயை கலர் துணியில் சுற்றி கட்டினா நினச்சது நடக்கும்ன்றது இந்த கோயிலோட நம்பிக்கை. இவர் தான் வந்து காட்டு ஷியாம் பாபா. இப்போ வந்து இங்கே வந்தோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பொட்டு வச்சு விட்ருவாங்க சந்தனத்தில். இந்த மாதிரி மயில் தொகையை வச்சு அடிப்பாங்க. இது நான் பெருசாக எந்த கோயிலையும் பார்த்தது கிடையாது. பட் இங்கே வந்து இது புதுசாக இருக்குது. ஏற்கனவே வந்தப்போ அவ்வளோ கூட்டம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. இந்த தடவை வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக உக்காந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நிஜமாலுமே ஒரு குழந்த பிறந்தா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அது மாதிரி கையில் பாருங்கள் வாள், கத்தி எல்லாம் வச்சுட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ராமரோட பிறந்தநாள். அவர் பிறந்ததை வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு காலையில் துணி காய போடலாம் அப்படின்ட்டு மேலே வந்தால் எங்கள் வீட்லேயும் வந்து கொடி, ஆரஞ்சு கலர் கொடி வந்து புதுசாக ஏற்றிருந்தாங்க. ராமரோட பிறந்தநாள் அன்றைக்கி புது கொடி ஏற்றுறது வந்து இவங்களோட வழக்கம் போல். 2-3 கொடி தான் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். கொஞ்சம் பழைய கொடியாக கலர் மங்கி போய் பறந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் நிறைய புது கொடி ஜெய் ஸ்ரீராம்னு போட்டு ஆரஞ்சு கலர் கொடி ஏற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.